ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங் அந்த போயமை பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இவரோட போயம்ஸ் மோஸ்ட்டாக வந்து நேச்சரை பற்றி தான் இருக்கும். இந்த போயம் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் தென் கால்ரிட்ஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1798 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லிரிக்கல் பேலட்டில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் மார்னிங் பியூட்டிஃபுல் வியூவிலேருந்து இந்த போயம் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா ஸ்பெண்ட் வித் நேச்சர். இவர் வந்து நேச்சரோட வந்து அவரோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. பேர்ட்ஸ் வந்து இங்கே கத்திகிட்டே இருக்குது. அது வந்து இவருக்கு வந்து ஒரு சாங்காக இவர் காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். இவரோட சேட் தாட்ஸ் எல்லாம் வந்து மறந்து போகுதான் இந்த மாதிரி நேச்சரோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நேச்சரோட வந்து கனெக்டடாகவே இருக்காராம். இவர் மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்த வந்து பீப்புள் வந்து ரசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா பேட் திங்ஸு, அதாவது தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு அது பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து வச்சுருக்கிறத வச்சு நம்ம ப்ளஸ் பண்ணி தான் வந்து கடவுளோட பிளஸ்ஸிங்ஸில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறதும் இல்லாமையும் இருக்கிறது கூட மற்றவங்கக்கிட்ட இல்லாமல் வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத இருந்தாலுமே வந்து குறை சொல்லிட்டு குத்தம் சொல்லிகிட்டே வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறது யார்கிட்டையும் இல்லாமையும் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து பூக்களை பார்க்குறாரு. பிரைம் ரோஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளவரை பார்க்குறாரு. இது வந்து ஒரு எல்லோ கலர் வந்து ஃப்ளவராக இருக்கும். அப்புறம் பெரிவிங்கிள் அப்படின்ற ஒரு ஃப்ளவரும் பார்க்குறாரு. அது வந்து ஒரு ப்ளூ ஃப்ளவரு. பெரிவிங்கிள் ஃப்ளவரை சுற்றி இருக்குது. நடுவில் தான் வந்து இந்த பிரைம் ரோஸ் இருக்குது. அழகாக இருக்கா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப வந்து அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து வந்து அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காராம். ஃப்ளவர்ஸுமே வந்து நேச்சரில் வரக்கூடிய ஏரை நினச்சி ரொம்ப அழகாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து கிராஸ்லாம் வந்து ரொம்ப வந்து க்ரீனாக இருக்கான். நிறைய கிராஸ் அங்கே அந்த இடத்துல வளர்ந்துருக்கா. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாருன்னா படுத்துட்டு பேர்ட்ஸ்லாம் வந்து பறந்துட்டுருக்கான். இவர் மேலே பேர்ட்ஸ்லாம் பறந்துட்டுருக்கான். அதை பார்த்து இவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாராம். இந்த பேர்ட்ஸ்லாம் அதுங்க என்ன நினைக்கும், அதுங்க மனசில் என்ன ஃபீலாக இருக்கும், எதை நினச்சி இதுங்க வந்து பறந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரா. ஆனால் இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுங்க பறக்கிறத நினச்சி அதுங்க வந்து சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து புது புது பிரான்ச்சஸ்லாம் வந்து வந்திருக்கு ட்ரீஸில். அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வரும்ல, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து இவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மட்டும் இல்லாமல் நேச்சரும் வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சரில் தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸும் இருக்கும். ஹெவன் வந்து நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்டே வந்து நேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோலி பிளான் எல்லாமே வந்து இந்த நேச்சர்னால தான் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணணும்னா நேச்சரோடு வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் திங்ஸ் எல்லாம் நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் சேடாக இருக்காமல் நம்ம என்ன பண்ணணுமா இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நம்ம மைண்டில் இருக்காது. நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் வந்து நம்ம ஹாப்பினஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.